குழந்தைக்கு 2 வயசு இருக்கும்போது தொலைஞ்சு போயிடுது. இப்ப கண்டிப்பா அந்த குழந்தைக்கு 17 வருஷம் கிட்ட இருக்கும்னு சொல்லி அவங்க அப்பா போற இடத்துலலாம் தன்னோட பையனை பத்தி விசாரிச்சுட்டே போறாரு. தன்னோட 2 வயசு குழந்தைய கடத்திட்டு போயிட்டனால அவரோ தன்னோட நம்பிக்கையை விடாம என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பையன் கிடைச்சிடுவான் அப்படின்ற நம்பிக்கையிலேயே அந்த குழந்தையோட போட்டோவை ஒரு பிளாக்ல பிரிண்ட் பண்ணி அத வண்டியில வச்சு ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஊரா போகும்போது அங்க ஒவ்வொருத்தர் இங்க ஒரு குழந்தை இருக்கும் அங்க ஒரு குழந்தை இருக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட வண்டியிலே அந்த இடத்துக்குலாம் போய் அது தன்னோட குழந்தையான்னு செக் பண்ணிப்பாரு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு அடையாளம் தன்னோட குழந்தை கால்ல இருந்த ஒரே ஒரு மச்சம் தான். அந்த அடையாளத்தை வச்சியே தன்னோட குழந்தைய கண்டுபிடிச்சு வென்ற வைராகியத்தோட இருக்காரு. போற வழியெல்லாம் இவரை பார்த்த எல்லாருமே அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை இவருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட உதவி வாங்கின இவரு ஒரு நோட் எடுத்து அந்த நோட்ல கண்டிப்பா இந்த உதவியை உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவேன் என்னோட பையன் கிடைச்சதுமே அப்படின்ற மாதிரி அவங்கள பத்தின டீடைல்ஸும் குறிச்சு வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல அவர் போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழ அந்த டைம் வண்டியை சரி பண்றதுக்காக ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போறாரு. அங்க போனா அந்த சின்ன பையன் இந்த போட்டோவை எடுத்து அவனும் சோசியல் மீடியால போடுறான். அந்த நேரம் அந்த போட்டோக்கு கீழே கமெண்ட் வந்திருக்கிறத பார்த்து இவரும் ஏதோ ஒரு இடத்துல தன்னோட குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க போறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா இடது கால்ல இருக்கிற வேண்டிய மச்சம் அந்த பையனுக்கு வலது கால்ல இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஆனா அந்த பையனோட அம்மா அதுக்கு விடவே இல்ல. அங்க இருந்து இவரை தரத்தியும் விட்டுடுறாங்க. போற வழியில தன்ன மாதிரி குழந்தையை எழுந்துட்டு தவிச்ச எல்லாருக்குமே இவரு தன்னால செய்ய முடிஞ்ச உதவியை எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு தான் அந்த வலி என்னன்றது தெரியும்ல. அது மட்டும் இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பையன் கிடைப்பான் அப்படின்ற நம்பிக்கையில ஊர் ஊரா அவர் சுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகி 6 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஸ்டோரியில வர உண்மையான அப்பாக்கு தன்னோட மகன் கிடைச்சிட்டுதா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருந்தது. அந்த பையன் ரொம்பவுமே லக்கியான பையன்ல. ஏன்னா சில பேரண்ட்ஸால தேட முடியும், சில பேரண்ட்ஸால தேட முடியாது. ஆனா என்னைக்கா இருந்தாலுமே தன்னோட பையன் கிடைச்சிடுவான்ற நம்பிக்கையில இவர் பண்ண நல்லதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கடைசியில அவரோட பையனை அவர்கிட்டயே ஒப்படைச்சிருக்கு. நல்லதை செய்வோம், கண்டிப்பா நமக்கு அந்த நல்லதே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.